ஞானம் வேண்டும் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். போதுமானது. இங்கே சாலமோன் கர்த்தருக்காக பலியிட்டார், கர்த்தர் மேலே அன்பு கூர்ந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் மீது அன்பு கூர்ந்தவொடனே டைரெக்டாக ஆண்டவர் கேட்டார், ஏப்பா உனக்கு விரும்புவது என்ன? இன்றைக்கு நைட்டு உங்ககிட்ட வந்து கேட்டால் நீங்கள் என்ன கேட்பீங்க? ஒரு வீடு வேணும், ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஒரு கார் வேணும், நடந்தே போகிறேன், பைக்கில் 3 பேர் போக முடியல. பைக் வேணும், ரொம்ப நேரம் சைக்கிளில் போயிட்டுருக்கிறேன். ஏதோ ஒன்று கேட்போம். ஆனால் இந்த நம்முடைய சாலமோன் ஞானி என்ன கேட்டார்? ஞானமாக கேட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஞானம் இருந்ததோ இல்லையோ தெரியல. அதுக்கப்புறம் தான் ஞானின்ற பேரே வந்துச்சு. ஏன்னா அவர் கேட்ட காரியம் தேவனுக்கு பிரியமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் என்ன கேட்டாலும் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கும் தேவனுக்கு எனக்கும் தேவன் ஒரு சரியான திட்டத்தை வச்சிருக்கிறார், முன்கூட்டியே வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் அந்த திட்டத்துக்கு மாறாக கேட்டுருவோம். ஏன்னா நம்ம மனசு அப்படி தானே? கேட்குற காரியம் சித்தத்திற்கு விரோதமாக இருக்கிறபடினால் சிம்பிளாக ஒன்று கேட்குறோம், எனக்கு நீர் கொடுத்தீர்கள ஒரு குடும்பம், அதை நடத்துறதுக்கு எனக்கு ஞானம் கொடுங்க. எனக்கு கொடுத்தீங்கள ஒரு தொழில், அதை நான் சம்பாத்தியம் பண்ணுவதற்கு நல்ல ஞானம் கொடுங்க. எனக்கு கொடுத்தீங்கள ஒரு வேலை, அதை நான் திறம்பட செய்வதற்கு எனக்கு ஞானம் கொடுங்க. என்னுடைய உறவை கொடுத்தீங்கள, அவங்கள நடத்துறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஞானம் கொடுங்கன்னு கேளுங்க. ஆண்டவருக்கு அது பிரியமாக இருக்கும். கேளாத ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் உங்களுக்கு திரளாக கொடுக்கப்படும். உங்கள் முன்னாடி அடுத்தவன் ஞானம் நிற்க முடியாது.